ஹலோ எவ்ரிவன், டார்க் டைரிஸ் வாய்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வாய்ஸ் என்னன்னா, ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மா தனது 15 வயது பேத்தியை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அந்த ஆன்மா எதுக்காக தன்னோட பேத்தியை ஆக்கிரமிச்சிருக்குன்னு இந்த ஸ்டோரியை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அந்த 15 வயசு பெண்ணுக்கு என்னாச்சுன்னு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குடும்பம், அம்மா அப்பா 3 குழந்தைங்கள்ங்க. 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தைகள்னு இருக்குது. இவங்க அப்பாவோட அம்மாவும் இவங்க கூட தான் இருக்கிறாங்க. அந்த முதல் குழந்தை பேர் வாணி, அந்த பாட்டி பேர் சாரதாங்க. வாணியோட அம்மா அப்பா பார்த்திங்கன்னா தங்கள் வேலைக்கு போயிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவாங்கங்க. அந்த 3 குழந்தைகளும் அவங்க பாட்டி கிட்ட தான், அதாவது சாரதா அம்மா கூட இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வாணியோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க. இந்த பாட்டி வாணி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க எப்போவுமே. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஒரு வாரத்திலேயே இறந்து போயிடுறாங்க பாட்டி. வாணியோட அப்பா அவங்க உறவு எல்லாம் சொந்தக்காரருக்கு எல்லாம் தகவல் சொல்லி இறுதி சடங்கை நல்லபடியாக முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்களோட இருந்த நேரம் நல்லதா கெட்டதான்னு ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த ஜோசியர் சொன்ன விஷயம், இவங்களுக்கு இன்னும் ஆயுட்காலம் முடியல, 6 மாதத்துக்கு அடப்பு இருக்குது. அடப்புனா அவங்க இறந்த அந்த வீட்டில் 6 மாதத்துக்கு ஒரு அணையா விளக்கு ஒன்று ஏற்றணும், ஒரு சொம்பு நிறைய தண்ணி வைக்கணும்னு சொல்கிறாரு ஜோசியர். இவங்களும் 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அணையா விளக்கு தீபம் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு 2 மாதத்துக்கு தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. வாணியோட அம்மா அப்பா இப்போ தங்கள் வேலைக்கு போகிறதில்ல. அதே ஊரில் கூலிக்கு இல்லைன்னா தோட்டத்து வேலைக்கு தாங்க போகிறாங்க. வாணியும் அவங்க ஸ்கூல் படிப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வாணியும் அவங்க அம்மா கூட தோட்டத்து வேலைக்கு போகிறாங்க. இப்போ குடும்ப வறுமை காரணத்தை காட்டி இப்படியே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. அப்போ வாணியோட அம்மா அப்பா வாங்கியிருக்க கடனை கட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு பில்டிங்க்கு தாங்க போகணும். கடனுனா இந்த குழு கிராமத்து பக்கம் எல்லாம் லோன் போடுவாங்கல்ல, அதாங்க. வாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக அந்த இடத்துக்கு போய் கட்டணும். வாணிக்கிட்ட அவங்க அம்மா, நான் வேலைக்கு போகணும், இந்த குழு பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டிடுன்னு அவங்க அம்மா கொடுத்துட்டு வேலைக்கு போயிடுறாங்க. வாணியும் நடந்து தாங்க போகணும். அந்த வழியாக போகும்போது வாணி, நம்ம பாட்டியோட சமாதி இங்கே தான் இருக்குது, நம்ம பார்த்துட்டு போகலான்னு போகிறாங்க. போய் அந்த சாரதா பாட்டியோட கல்லறையை கொஞ்ச நேரம் உட்காந்து வாணி பாட்டிக்கிட்ட கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. எப்போவுமே போல் அவங்க பாட்டிக்கிட்ட பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி. சரி, டைம் ஆச்சுன்னு வாணியும் கிளம்புறாங்க. இது மாதிரி எல்லா வாரமும் வாணி தாங்க போய் பணத்தை கட்டுறாங்க. அப்போது திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் வாணி அந்த வழியாக போகும்போது ஒரு கல்குவாரி இருக்குது. அந்த கல்குவாரிக்கிட்ட கொஞ்சம் உட்காந்துட்டு போகிறாங்க. வாணி அப்போது அவங்களுக்கு பீரியட்ஸும் வந்திருக்கு, ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறாங்க. சரி போகலான்னு போகும்போது பின்னாடி இருந்து யாரோ வாணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரோ பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவங்களும் பெருசாக எடுத்துக்காமல் போகிறாங்க. மறுபடியும் வாணி இங்கே நில்லு அப்படின்னு கூப்பிடுறாங்க. வாணி மறுபடியும் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெண் நிற்கிறாங்க. வாணி உடனே யாரு நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டே அந்த பெண்ணை நெருங்கி போகிறாங்க. பக்கத்தில் போக போக வாணி உடனே கத்திட்டு மயங்கி கீழே விழுகிறாங்க. அந்த உச்சி வெயில் நேரத்தில் அங்கே எந்த ஆட்கள் நடமாட்டமும் இல்லை. ஒரு தோட்டத்தில் ஒரு பெண் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு அந்த வழியாக வரும்போது அந்த பெண், யார் இது, இங்கே யார் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, ஐயோ இங்கே ஒரு பொண்ணு மயங்கி விழுந்திருக்கேன்னு வாணியை எழுப்புறாங்க. பாப்பா எந்திரி, யாரு நீ, என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த பெண்கிட்ட வாணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி, இந்த உச்சி வெயில் நேரத்தில் நீ எதுக்கு இங்கே வந்த, இது மோசமான இடம் ஆச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் வாணியை, நீ போமா, போய் பத்திரமா வீட்டுக்கு போன அனுப்பி வைக்கிறாங்க. வாணி அந்த அமௌண்ட்டை அந்த குழுவில் போய் கட்டலை, வீட்டுக்கு அப்படியே திரும்பி கொண்டு வந்துட்டேன். வாணி அவங்களோட அம்மா கிட்ட, அம்மா நான் இன்னைக்கு குழு பணத்தை கட்ட போகலம்மா, அடுத்த வாரம் கட்டிக்கலான்னு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. வாணி அம்மாவும், சரி ஏதோ உடம்பு முடியல போல, அது மட்டும் இல்லாமல் இவ பீரியட்ஸ்லேயும் இருக்கா, சரி அடுத்த வாரம் கட்டிக்கலான்னு விட்டுடுறாங்க. ஆனால் வாணிக்கு அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது யாரோ மேலே ஏறி அழுத்துற மாதிரி இருக்குது. வாணிக்கு மூச்சு கூட விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியோ கண்ணை முழிச்சு பார்த்துட்டாங்க.
கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் நிற்கிது. அந்த உருவம் வாணியை பார்க்கல. வாணிக்கு பின்னாடி ஒரு சைடில் பார்த்து முறைச்சிட்டு நிற்கிது. வாணி இந்த உருவம் பின்னாடி எங்கே பார்க்குதுன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா இன்னொரு உருவம் நிற்கிது. வாணி உடனே பயந்து கத்துறாங்க. இவங்க கத்துன உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் என்னாச்சுமா என்னாச்சுன்னு கேட்க வாணியும் ரொம்ப பயந்து இருக்கிறதுனால அவங்க பேச முடியலை. ரொம்ப நடுக்கத்தில் இருக்கிறாங்க. அம்மா ஏதாச்சும் கெட்ட கனவாக இருக்கலான்னு சரிம்மா பயப்படாதன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பொழுதும் விடியுது. வாணிக்கு பயங்கர காய்ச்சல். அவங்களுக்கு எந்திரிக்க கூட முடியல. உடனே அம்மா அதனால தான் காய்ச்சலாக இருக்கும்னு சரி நான் முனீஸ்வரர் கோயிலில் போய் மந்திரிச்சிட்டு வரலான்னு வாணியை அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. முனீஸ்வரர் கோயிலுக்கு போன உடனே அந்த பூசாரியும் விபூதி அடித்து மந்திரிச்சு விடுறாங்க. ஒன்றும் இல்லைன்னு. இதுக்கப்புறம் 2 நாளாக வாணியோட பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. திடீர்னு சிரிக்கிறாங்க. நைட்டெல்லாம் தூங்காமல் எந்திரிச்சு வெளியே ஓட பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இல்லையா. அவங்க 2 பேரையும் நல்ல கோபத்தோடு அடிக்கிறாங்க. ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாங்க. வாணியோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக போகுது. ஊரில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பெண்ணோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வாணியோட அம்மா ரொம்ப பயங்க. இங்கே நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு தினமும் அழுந்து புலம்பு. திடீர்னு வாணி ஒரு நாள் ரொம்ப நடக்க முடியாமல் கீழேயும் விழுந்துடுறாங்க. வாணியை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட. அன்னைக்கு ராத்திரியே வாணி பேய் ஆடுற மாதிரி கத்திட்டு தலைமுடியை விரிச்சு விட்டுட்டு அழுகுறாங்க. உடனே இவளுக்கு பேய்தா பிடிச்சிருக்குன்னு உணர்ந்த அப்பா ஐயனார் கோயில் பூசாரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. பூசாரியும் வந்துடுறாங்க. இதே ஊர் தாங்க பூசாரியும். பூசாரி வந்த உடனே யாரு நீ, எதுக்கு இந்த பெண்ணை இப்படி பாடப்படுத்துகிற, உனக்கு என்ன வேணும், மரியாதையை இந்த பொண்ணை விட்டுட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. வாணியோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா அழுதுகிட்டே நான் சாரதாடா இவளோட பாட்டின்னு வாயை திறந்து பதில் சொல்ல பூசாரியும் பேத்தியை ஏன் இப்படி கஷ்டப்பட வைக்கிற, இது நியாயமா, இந்த சின்ன பொண்ணு உடம்பு தாங்குமான்னு பூசாரியும். அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்க அந்த சாரதா பாட்டியோட ஆன்மா நான் போய் என் பேத்தியை கஷ்டப்படுத்துவேனான்னு சொல்லுது. அன்னைக்கு ஒரு நாள் வாணி அந்த வழியாக போகும்போது யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்து ஒருத்தியை பார்த்து மயங்கி விழுந்தா. அவள் வேற யாரும் இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்த ஒரு பெண்ணோட ஆவிதான் அது. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தது. அந்த உச்சிவேல் நேரத்தில் அதுவும் வீட்டுக்கு தூரமாக இருந்தா. பீரியட்ஸ். அப்போது அந்த ரத்த வாடைக்கு அவள் என் பேத்தியை பின்தொடர்ந்து வந்திருக்கா. நானும் அவகிட்ட சொல்லி பார்த்தேன். அவள் இவளை நான் என் கூட கூட்டிகிட்டு தான் போவேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. இதுக்கெல்லாம் காரணம் அவளை விரட்ட தான் நான் என் பேத்தி கூடவே இருந்தேன்னு பாட்டியோட ஆன்மா ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுது. நான் அவளை விரட்டாமல் நான் போக மாட்டேன். என் பேத்திக்கு நான் ஒன்றும் ஆகாமல் பார்த்துப்பேன். அன்னைக்கு வாணி நடக்க முடியாமல் கீழே விழுந்தாங்கல்ல, அப்போவே அந்த ஆன்மா வாணியை கொல்ல பார்த்துச்சு. நான் தான் என் பேத்தியை காப்பாற்றினேன். நான் இருக்கனால தான் அவள் வாணியோட உடம்ப நான் வர விடலைன்னு பாட்டியோட ஆன்மா அழுகுது. இதை கேட்ட வாணியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அழுகுறாங்க. பூசாரியும் வாணியோட அப்பா கிட்ட உங்கள் அம்மா காவல் தெய்வமாக இருந்து இந்த குடும்பத்தையும் இந்த பெண்ணையும் காத்து நிற்பாங்க. நான் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. உங்கள் அம்மாவோட சமாதியில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து வாசப்படியில் ஒரு வெள்ளை துணியில் கட்டிருங்கன்னு சொல்கிறாங்க. வாணியோட அப்பாவும் அந்த பூசாரி சொன்ன மாதிரியே அப்படியே வாசப்படிக்கு மேலே கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வாணி நல்லா தாங்க இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க பாட்டியோட சமாதி கைப்பிடி மண் அவங்க வீட்டில் தாங்க இருக்குது. இப்போ வாணிக்கு திருமண வாழ்க்கையில் 2 ஆண் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறார். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டோரிக்கான உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.